ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இபிஎஃப்ஓ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகிள்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராவர்ப் வந்து பார்க்கலாம். என்ன ப்ராவர்ப் அப்படின்னா, ஆக்ஷன் ஸ்பீக் மோர் தேன் அ வேர்ட்ஸ். ஆக்ஷன் ஸ்பீக் மோர் தேன் அ வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெறுமனே வாய் வழியாக சொல்கிறத காட்டிலும் அதை நம்ம ஆக்ஷன், நம்ம செயலில் காமிச்சோம் அப்படின்னா அதோடைய பலன் எப்படி இருக்கும், பல மடங்கு அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேங்கிங் எக்ஸாம்லேயே எடுத்துக்கலாமே. ஒருத்தவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நல்லா அவங்க வந்து ப்ரிப்பரேஷனில் போய்கிட்டு இருப்பாங்க. ஸ்டில் அவங்க சொல்கிற கைடன்ஸை காட்டிலும் ஒருத்தவங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி அச்சீவர்ஸ் மீட்டில் கொடுக்குற அந்த ஒரு கைடன்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் எனது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் அ வேர்ட்ஸ். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை வாய் வழியாக சொல்கிறத காட்டிலும் அது நம்ம செயலில் காமிக்கணும். ஸோ இன்றைக்கி செஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன ஆர்டிகிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த பாலிட்டியில் இபிஎஃப்ஓ எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் பாருங்கள், ஆர்டிக்கிள் 3. ஆர்டிக்கிள் 3 எதை பற்றி பேசும் அப்படின்னா, ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது, அல்லது ஏரியாஸை வந்து ஆல்டர் பண்ணுறது, இல்லை அப்படின்னா பவுண்ட்ரிஸை வந்து ஆல்டர் பண்ணுறது, இல்லைனா இருக்கிற ஸ்டேட்டோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே, இந்த எல்லா ப்ராசஸுமே எதுக்கு கீழே நடக்கும், ஆர்டிக்கிள் 3க்கு கீழே தான் நடக்கும். ஓகேவா. இப்போ ரீசண்டாக எந்த ஸ்டேட்டோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நேம் மாற்றிருப்பாங்கல்ல, ஸோ அது எதுக்கு கீழே மாற்றிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 3க்கு கீழே தான் மாற்றிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அப்படின்னா 2023ல் கிடையாது. ஸோ இருக்கிறதுலையே எது வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட்டாக ஸ்டேட்டோட நேமை வந்து மாற்றினது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆர்டிகிள் 14 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதை பற்றி தான் பேசும். லா அப்படின்னா அது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம், தப்பு செஞ்சாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகிள் 14. ஆர்டிகிள் 16 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இப்போ நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். எல்லா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குமே என்ன கொடுக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எனது ஆர்டிகிள் 16. ஆர்டிகிள் 17 வந்து எதை பற்றி பேசும்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஆர்டிகிள் 17. ஆர்டிகிள் 19 வந்து என்னது அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதாவது எவ்ரி சிட்டிசன், எவ்ரி ஹியூமன் பீயிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட சுதந்திரத்தை வந்து சுதந்திரமாக என்ன செய்யலாம், பேசலாம். அன்டில் அண்ட் அன்லெஸ் அது வந்து அடுத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணாத வரைக்கும். ஓகேவா. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை தான் என்னது, இந்த ஆர்டிகிள் 19ல் இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 21 வந்து எதை பற்றி பேசுனா, ரைட் டு லைஃப். இருக்கிற எல்லா மனுஷனுக்கும், எல்லா உயிருக்கும் எனது வாழ்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னது ஆர்டிகிள் 21. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிகிள். அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 21 ஆஃப் ஏ வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படின்னு சொன்னது தான் இது ஆர்டிகிள் 21 ஆஃப் ஏ. அது வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும். இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து கண்டிப்பாக அவங்க அட்டைன் பண்ணியிருக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து சைல்டு லேபராக போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறது தான் எனது இந்த ஆர்டிகிள் 21 ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 40 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதனால அப்படின்னா, பவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரலைஸ்டாக இல்லாமல் டீசென்ட்ரலைஸ் பண்ணது தான் என்னது, இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து. எப்பயுமே பவர் வந்து மேலிடத்துல மட்டும் இல்லாமல் வில்லேஜை பொறுத்த மட்டும் இல்லை, வில்லேஜுக்குன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வேணும். பவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணது தான் என்னது, இந்த ஆர்டிகிள் 40ல் இருக்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 44. இந்த ஆர்டிகிள் 44 எதை பற்றி பேசும் அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த சிட்டிசன்ஸ். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற எல்லாருக்குமே என்ன கொடுக்கணும், யூனிஃபார்மாக இருக்கிற ஒரு சிவில் கோட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் இது ஆர்டிகிள் 44. ரீசெண்டாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி
என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியாவாக இருக்கலாம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசின ஆர்டிக்கிள் வந்து எது அப்படின்னா வந்து ஆர்டிகிள் 44. ஆர்டிகிள் 72 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட பவர்ஸை பற்றி பேசும். அதாவது பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது, இந்த பர்டனிங் பவர் இருக்குது, அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்களை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவர் மூலமாக என்ன பண்ணலாம். ஸோ அந்த சைனிங் அத்தாரிட்டி, மணி பில்லோட சைனிங் அத்தாரிட்டி, ஸோ அது எல்லாமே யார்கிட்ட இருக்குது, பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஸோ அந்த பவர் பற்றி பேசுகிறது தான் என்னது ஆர்டிகிள் 72. ஸோ ஆர்டிகிள் 72 என்னது பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஆர்டிகிள் 110 அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும்னா இந்த மணி பில் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். ஸோ ஆர்டிகிள் 110 எதை பற்றி பேசும், இந்த மணி பில்லை பற்றி பேசும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்டிகிள் 112 112 வந்து எதை பற்றி பேசும்னா இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமுமே கொண்டுட்டு வராங்கல்ல. ஸோ அது வந்து எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே இருக்குன்னா ஆர்டிகிள் 112. இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் டிஜிட்டல் பட்ஜெட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, ஸோ அதை வந்து ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா. ஸோ டிஜிட்டல் பட்ஜெட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசும். ஃபினான்ஷியல் கமிஷன் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகிள் 220. இப்போது ரீசெண்டாக எந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு, ஸோ எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஆன்சர். அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 3, இந்த 4 ஆர்டிக்கிளுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா 352 56 60 எல்லாமே +4ல் இருக்கும். ஓகேவா. ஸோ 352 56 60 52 வந்து என்னது அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி பேசும். ஆர்டிகிள் 356 வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் என்னதுன்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை பற்றி பேசும். ஆர்டிகிள் 360 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி பேசும். ஸோ இந்த 3 ஆர்டிக்கிளுமே எமர்ஜென்சிஸை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸ். இந்த எமர்ஜென்சியில் எந்த எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இந்த 3 எமர்ஜென்சி ரூலில் வந்து எது வந்து இந்தியாவில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகாத ஒரு எமர்ஜென்சி எது. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 76 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசும். இந்தியாவுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அவசியமாக தேவை அப்படின்னு சொன்ன ஆர்டிகிள் தான் என்னது ஆர்டிகிள் 76. ஆர்டிகிள் 52 எதை பற்றி பேசும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொன்னது வந்து இந்த ஆர்டிகிள் 52. ஆர்டிகிள் 63 வந்து எதை பற்றி பேசும்னா வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பேசும். ஓகேவா. ஸோ ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது பிரசிடெண்ட்டை வந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து தன்னோட ரிசைனிங் லெட்டரை வந்து யார்கிட்ட போய் கொடுப்பாங்க, ரிசைனிங் லெட்டரை வந்து யார்கிட்ட போய் பிரசிடெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி வைஸ் பிரசிடெண்ட் வந்து ரிலீவ் ஆகணும் அல்லது அவர் ரிசைன் பண்ணுறாரு, செல்ஃபாக ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரிசைனிங் லெட்டரை வந்து யார்கிட்ட போய் கொடுப்பாரு. ஓகேவா. ஸோ அந்த 2 கொஸ்டினையுமே ஆன்சர் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிரசிடெண்ட் வந்து ரிலீவ் ஆகுறாரு அல்லது அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரிசைனிங் லெட்டரை வந்து யார்கிட்ட போய் சப்மிட் பண்ணுவார். அது மாதிரி வைஸ் பிரசிடெண்ட் வந்து அவரோட ரிசைனிங் லெட்டரை வந்து யார்கிட்ட போய் கொடுப்பாரு. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே கண்டிப்பாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதோட இம்பார்ட்டண்ட் ஆர்டிகிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு கான்செப்ட்ஸை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்ட இருந்து பாரோ பண்ணப்பட்டது. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ஒவ்வொரு கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அப்படி என்னென்ன கான்செப்டை எந்தெந்த கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூஎஸ்ஏ கிட்ட இருந்து இந்த ஃபெடரலிசம், ப்ரியாம்பிள், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த 4 விஷயத்தை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாரோ பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 விஷயம் வந்து பாரோ பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இதெல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ 2 to 3 இது வந்து இன்னும் இருக்குது. அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னது அப்படின்னா இந்த 4 இது ஃபெடரலிசம், ப்ரியாம்பிள், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்எஸ்ஆர் கிட்டேருந்து என்ன நம்ம பாரோ பண்ணியிருக்கோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பாரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூகே கிட்ட இருந்து இந்த பை கேமரலிசம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பிஎம், பிரசிடென்ட், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். பைகேமரலிசம் அப்படின்னா என்னென்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பவரை வந்து 2ஆக பிரிக்கிறோம்ல. ஸோ ஒருத்தங்க கிட்ட யூனியன் கிட்ட மட்டும் இல்லாமல் ஸ்டேட் வைஸாகவும் பவரை பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா இந்த பைகேமரலிசம்.
சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் யூஎஸ் கிட்ட போயிட்டு க்ரீன் கார்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ க்ரீன் கார்டு ஹோல்டர் ஆஃப் த யூஎஸ், தென் யூ வில் பிகம் அ யூஎஸ் சிட்டிசன், நாட் அ இந்தியன் சிட்டிசன். உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணிப்பாங்க, ரிவோக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க வேணும், பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒருத்தங்க வேணும், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே வருது அப்படின்னா, யூகே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அயர்லாந்து கிட்ட இருந்து என்ன பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிபிஎஸ்பியை வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஆர்டிக்கிளை சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னது அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? ஸோ ஹார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ இது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.